10 seconds left. 5 seconds left. Begin. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வரவு செலவு திட்ட விவாதத்தின் மீது பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அளித்துள்ள இந்த நிதிநிலை அறிக்கையை பார்த்தேன். நாளுக்கு நாள் இதில் உள்ள பற்றாக்குறை அதிகரித்து கொண்டே வருகின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த பற்றாக்குறையை போக்குவதற்கு அரசின் வருவாயை பெருக்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது இந்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. மேலும் புதிய வரி கொள்கையின்படி வரி விதிக்கும் அதிகாரம் பெரும்பாலும் மத்திய அரசிடமே உள்ளது. எனினும் மத்திய அரசுக்கு நாம் வசூலித்து கொடுக்கும் நிதியில் நமக்கு சேர வேண்டிய பங்கை பெறுவதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது. இந்த நிலை கடந்த பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. எனவே இந்த அரசு மத்திய அரசுடன் பேசி வரவேண்டிய நிலுவைத் தொகையை உடனே பெற ஆவண செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தபடியாக ஆற்று மணல் அள்ளுவது தொடர்பாக இந்த அரசின் நிலைப்பாட்டை விளக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். வீடுகள் கட்டுவதற்கு மக்களுக்கு ஆற்று மணல் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. அப்படியே கிடைத்தாலும் விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து கேட்டபோது இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதாலும் நீதிமன்ற தடையாணை உள்ளதாலும் அதிகளவு மணல் குவாரிகளை அமைக்க முடியவில்லை என்று கூறினார்கள். இந்த கருத்தும் நியாயமாகவே உள்ளது. எனினும் கட்டுமான துறையின் தேக்கத்தை கருத்தில் கொண்டு மணலை இறக்குமதி செய்து நியாயமான விலையில் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அல்லது ஆற்று மணலுக்கு மாற்றாக ஒரு பொருளை தயாரித்து வழங்க வேண்டுமென்று அன்புடன் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்தபடியாக நமது மாநிலத்தில் பல ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெறாமல் உள்ளது. வார்டுகளை சீரமைக்கும் பணி நடப்பதாக அரசு விளக்கம் அளித்துள்ளது. எனினும் இது மிகுந்த காலதாமதம் ஆவதால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லாமல் அதிகாரிகளை கொண்டே செயல்பட வேண்டிய நிலை உள்ளது. இதனால் கிராம பகுதிகளில் அடிப்படை தேவைகள் கிடைக்காமல் உள்ளன. எனவே இவற்றை கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரைவில் உள்ளாட்சி தேர்தலை நடத்திட நடவடிக்கை எடுத்து ஆவண செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த நேரத்தில் மற்றொரு கருத்தையும் அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். உயர்கல்வி துறையில் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. அவற்றில் உடனடியாக ஆசிரியர்களை நாம் நியமனம் செய்ய வேண்டுமென்று வேண்டுகின்றேன். அதேபோன்று பல்கலைக்கழக துணை வேந்தர்களின் நியமனத்தை அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். தற்போது இந்திய நிலையில் மாணவர் சேர்க்கையில் நம் மாநிலம் முதல் நிலையில் உள்ளது. இதற்காக உள்ளபடியே நான் இந்த அரசை பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அடுத்தபடியாக மின்சார வாரியத்தை பொறுத்தவரை விவசாயிகள் குறுகிய காலத்தில் மின் இணைப்பு பெறுவதற்கான சிறப்பு கட்டணத்தை செலுத்திய பிறகும் பல மாதங்களாக காத்திருக்கிறார்கள். சமீபத்தில் மாநிலம் முழுவதும் ஏற்பட்ட புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக மின்சார உபகரணங்கள் பழுதுபட்டதால் மின் இணைப்பு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் நேற்று விளக்கம் அளித்தார்கள். ஆகவே கூடிய விரைவில் இந்த குறுகிய கால மின் இணைப்பு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் அவர்களே, இந்த வரவு செலவு திட்ட பொது விவாதத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு தந்த தங்களுக்கு எனது மனமார்ந்த
நன்றியை தெரிவித்து நான் கூறிய கருத்துகளுக்கு பதிலுரையின் போது அரசு தக்க விளக்கம் அளிக்கும் என கருதி எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.